கருணை செய்வாய் கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே கலைவாணியே அம்மா கருணை செய்வாய் செய்திடுவாய் இசை பாடைய மக்கருள் செய்திடுவாய் இன்னமும் தாமதம் ஏனோ அம்மா இசை பாடைய மக்கருள் செய்திடுவாய் இன்னமும் தாமதம் ஏனோ அம்மா நான் முகனின் அருகில் அமர்ந்தவளே முகனின் அருகில் அமர்ந்தவளே நாதமும் கீதமும் ஞானமும் அருள்பவளே நாதமும் கீதமும் ஞானமும் அருள்பவளே கலைவாணியே அம்மா கருணை செய்வாய் அமர்ந்தவளே வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே வேதங்கள் அனைத்திற்கும் தாயல்லவோ வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே வேதங்கள் அனைத்திற்கும் தாயல்லவோ கலைவாணியே அம்மா கருணை செய்வாய் கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே கலைவாணியே அம்மா கருணை செய்வாய் கருணை செய்வாய் கருணை செய்வாய் மாமுகத்தோனே அரண்மோடைய
பக்த கோடி பேர் மக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் சரி மணவளக்குறிச்சி ஊரை சார்ந்த நாஞ்சில் கலைத்திலகம் ஸ்ரீ பகவதி வில்லிசை குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புல்லுவளை என்று சொல்லக்கூடிய அருமையான நகரத்தில் சரி எந்தாய் அருள்மிகு மணலிக்குளம் இசைக்கம்மை திருக்கோவில் ஆலயத்தில் பங்குனி மாத உத்திரா நாள் திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளில் எங்களுக்கு வில்லிசை அருள் செய்த அம்பாள் இசைக்கம்மை படம் பணிந்து சாஸ்தாயனுடைய கதையை சுருக்கமாக பாடிவிட்டு இந்த இசைக்கம்மையுடைய பிறவி காரியத்தை பாடிருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களில் சொல் குற்றம் இருக்கலாம், இது பொருள் குற்றம் இருக்கலாம். எந்த ஒரு குற்றம் இருந்த போதிலும் அத்தனை குற்றங்களை மறந்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கதையை வருகின்றோம். கரிகடல் முதல்வனாலே ஆதி கொண்ட என் பேரில் உரியதோ தமிழினாலே புகழ்ந்து நான் கதையாய் பாட திரிபுரம் எரிந்தோர் மீழ்ந்தல் செஞ்சிலான் தனக்கு மூத்தே முகத்து வேள கணபதி காப்புதானே மெய்யும் தவத்தால் இன்றரங்கன் விரலால் தூண்ட வர வாங்கி செய்ய சிவனார் தனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல செய்தல் வடிவாகி பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்து சாத்தா என் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதானே சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதானே தனகிய பொருளும் கையில் மலையான அவசிகளோ முனிவர்களோ கூடி சங்கரநாத்திலே கவி பாடி பொண்ணும் கையிலாய மலையான நீலே வானவரும் வானவரும் கூடி அந்த சங்கரனால் மேலே கவி பாடி முப்பத்தே முப்போடி தேவர்களோ முனிவர்களோ செய்வார்கள் முனிவர்களோ உலகம் வெள்ளி கையில் மலை நாடி பரிபூர்ண சச்சிதானந்த குமர குருபரனாகிய சாட்சாதி சிவபெருமான் தானாக உருவாக்கப்பட்ட பார வெள்ளிங்கிற கைலாசமலையானதில்லை சிவனவ சக்தியின் சமேதராய் வைத்திருக்க 33 கோடி தேவாதி தேவுக்கள் 48 ரிஷிமார்கள் சமயத்தார்கள் மாணவர்கள் சித்தி வித்தியாதர்கள் உலகர்கள் இப்படி எல்லோரும் ஒருவருக்கு கைலாயமலை திருவிழா கோலமாக ஜொலிக்கிறது. இங்கு இவ்வாறு இருக்க சரி பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறார்கள் அசுரர்கள் நினைக்கிறார்கள். எப்படி அதாவது தம்பி அந்த தேவாதி தேவர்களை கொண்டு நாமளும் வாழ வேண்டும். பகவானுடைய அனுகிரகத்தினால் ஆண்டவன் சொல்படி அமிர்தம் கிடந்து சாப்பிட்டால் தேவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் எங்க வருகிறார்கள்? கைலாசமலையிலே வந்து என்ன சொல்லுவார் பாருங்கள். நரைதிரை மோகத்தே
நரை திரை மோப்போ பிணி சாக்காதம் இவையெல்லாம் அணுகாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அதனால் அவர்களை போல நாங்களும் வாழ வேண்டும் சுவாமி. அப்படியானால் நீங்கள் தேவாமிர்தம் அருந்த வேண்டும். தெய்வ அமிர்தம் எந்த ஊர்ல போய் வாங்குவது? திருப்பார் கடலை கடைந்தால் மட்டும் கிடைக்கும் தேவாமிர்தம். தேவாமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவன் சொல்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அங்கே தேவாமிர்தம் பிறக்கிறது. சரிதான். காரியத்துல கண்ணா இருக்கிறது யாரு? அசுரன் காரியத்துல கண்ணா இருக்கிறா. பறித்துக் கொண்டு ஓடுகிறார். தேவர்களுக்கு என்ன தெரியும்? சாமியை கும்பிடத்தான் தெரியும். இவர்கள் யாரை வேண்டுகிறார்கள்? அப்படியே மாயவனை மனதிலே எண்ணம் கொண்டார்கள். எப்படி? ஆடிதனில் பள்ளி கொள்ள ராமராகவா திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்ன போது உன்னோடு திருமணம் முடிக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு சிறிய சத்தியம் செய்து தர வேண்டும். எனக்கு என்ன சத்தியம் தான் என் நிலையை செய்து தர. என்ன சத்தியம் தான் என் நிலையை செய்து தர. கைவிடவோ நின்றவளோ பொய்யரவோ பாம்படைத்து பாம்படைத்து தொடுவான் கடலில் போய் விழுந்திடவானே. அரக்கன் தலை தெரித்த போது அச்சுதன் பச்சைமான் மறுபடியும் ஒரு அழகான இடையர்
கோலமாக சமைந்து சிவனுடைய முன்பிலே வருகிறார். ஆமா அத்தான் என்ன அரக்கன் கதை முடிந்தது. நீங்கள் கைலாயமலைக்கு போய் வாருங்கள். அதெல்லாம் முடியாது. அரக்கன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவள், அவனை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீர்கள்? அந்த ரூபத்தை காண வேண்டும். அந்த ரூபத்தை கண்டால் விபரீதம் உருவாகும். அதெல்லாம் பரவாயில்ல. அப்படியா? ஆமா என்று யோசிக்கிறார் என்பருமா. இது என்ன மாசம்? இது பங்குனி மாசம். ஐயன் பிறக்கிற காலம் வருகிறது. ஆமா என்று அரக்கனை கொண்ட கோலத்தை அச்சுதன் பச்சைமால் சிவனுக்கு காட்டவும், சிவன் பெண்தான் வருகிறாள் என்று பாடி பற்றி பிடிக்கவும், தன்னை மறந்து நேசமற்று விண்டானது வெளிவருகிறது. அப்படி பார்வதி அம்மையார் அவள் கையிலே ஏந்தி காரணங்களை சொல்லி, ஆமா ஐயனை எந்த நாளையிலே பிறவி செய்தார் பாருங்கோ. நாளான நாளையிலே நல்லச்சனி வாரத்திலே படையோடு வந்து பிறந்தாரே. அரிகிரபுத்திரன் பிறந்த நாளாம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி முழு உத்திரத்து நாளன்று அரிகிரபுத்திரன் ஐயன் சாஸ்தா பிறந்த கதையை முடித்துவிட்டு அம்பாள் இசைக்கம்மையுடைய வரலாற்றை பாடுகின்றோம். முத்தமிழ் சேத்தன் பலகை மூதூரில் இசங்கி கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நாங்கள் பாட களிப்புடன் அங்கே வந்து நின்றே மாய்த்து நீலே சிறப்புடன் உதித்த கதை பாடு திட்டமாய் வெள்ளில் பாட சிவன் மகன் காமுதானே. திட்டமாய் வெள்ளில் பாட சிவன் மகள் காமுதானே. நிலவளம், கண்ணல் வளம், கலைவளம்
வளம், பொன் வளங்கள், சில வளங்கள், பொருள் வளங்கள், எல்லா வளங்களும் நிறைந்த நாடு நம்முடைய செந்தமிழ் திருநாடு. ஆமா. இதிலே வடக்கே ஒரு பகுதி சோழவள நாடு நாடு என்பார்கள். அந்த சோழவள தேசத்திலே அழகான ஒரு அன்னகிரி பட்டணம் என்று சொல்லுவார்கள். அந்த அன்னகிரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே என்ன புதுமை இருக்கிறது பாருங்கள். அண்ணன்னா என்ன? சோறு. கிரி என்றால் மலை. அப்ப சோற்றை மலை போல குவித்து போட்டிருப்பாங்களாம். ஆமா, அவ்வளவு செழிப்புடைய தேசம். அந்த அன்னகிரி பட்டணத்தில் அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஆலயம். ஆமா, அம்மையப்பர் யாருன்னா சிவனும் சக்தியும் ஒரே இடத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய ஆலயம். ஓ, அம்மாவும் அப்பா. ஆமா, அவையெல்லாம் காட்சி கொடுக்கறதுனால தான் நம்ம எல்லாம் அப்படியே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படியே ரெண்டு பேரும் முதல்ல ஒற்றுமையா இருக்கணும், அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்ட புண்ணியமான தலத்தில் எத்தனை அந்தணர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். அருவே தோரே மறையவர்கள், அருவே தோரே மறையவர்கள், அருவே தோரே மறையவர்கள், அவர்களுக்கு தக்க முறை, அவர்களுக்கு தக்க முறை. அருவே தோரே மறையவர்கள், அருவே தோரே மறையவர்கள், அறிவு தோரே மறையவர்கள், அப்பமல்ல பூஜை செய்த பூஜை செய்து பூஜை செய்து நாளையிலே நாளையிலே சிவபாப்பான் எல்லோரும் வளைந்தோரே சிறந்த பூஜை செய்து வாரா செய்து வாரா சிவபாப்பன் என்றொரு பூஜை செய்து வாரம் செய்து வாரம் சிவ ஆசி மலடானா மலடானாள் அந்த ஆலயத்திலே சரி 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். ஒரு கோயிலையா? ஆமா, 61 பேர் பூஜை பண்றாளா? ஆமா. என்னடா இது? ஏன்? ஒரு கோயில்ல ஒரு பேர் பூஜை பண்றதா? சரி, சப்போர்ட்டுக்கு இன்னொருவா நிப்பா, ஆமா. உதவிக்கு எடுபடி வேலைக்கு 61 பேரும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒருவன் பூஜை செய்கிறார், முறை தவறாமல். ஆமா. ஓஹோ, அப்படின்னு ஆலயம் சிறிதுதான், அதனுடைய பெருமை பெரிது. ஆமா, அப்படின்னா 61 பிராமணர்கள் பூஜை செய்கின்றார்கள் என்றால் அதற்கு தலைவராக ஒருவர் இருக்க வேண்டுமே. அவர்தான் சிவபாப்பா. அவர் பேரு சிவபாப்பா. ஆமா. கல்யாணம் ஆயிருக்குதா? கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிராயம், ஆமா. வயது குறைவு, ஆனால் அனுபவம் அதிகம். காரணம் மிகுந்த சிவபக்தனா. அப்படி கல்யாணம் முடியாமல் இருக்கிற போது ஆமா, மற்ற பிராமணர்கள் ஒரு நாள் அப்படி ஒரு கூட்டமா போடுறாங்க. எப்படி சங்க கூட்டமா? இல்ல கோயில் கூட்டம். பிராமணன் கூடி சரி, ஒருவருக்கு ஒருவர் பேசுறா. ஐயா நம்பி, நீங்க மேல் சாந்தி, நாங்க தான் கீழ் சாந்தி, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா, அதனால மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் முடிக்க முடியல. சரி, அதனால நீங்க திருமணம் ஒண்ணு பண்ணிக்கணும். நீங்களா சொல்றீங்க? ஆமா, அதனால நானா உன்னை பார்த்து முடிக்கிறேன். நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற மனைவி, உங்களை போன்று மிக சிவபக்தி உடையவள். சரி, சிவாசின்னு ஒரு பெண் இருக்கிறார். சரி, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்களேன். அப்படியே ஆகட்டுங்க என்று சிவாசி என்ற பெண்ணை பெண் பேசி ஆமா, அந்த சிவபப்பானுக்கு திருமணத்தை முடித்தார்கள். திருமணம் முடிந்து ஆண்டவன் அருள்படி கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்து வந்தாலும் குழந்தை என்பது இல்லை. ஆண்டவன் திருவருளால் கொஞ்ச காலம் கழித்து சரி, அந்த நங்கையானவள் கருவுற்றாள். ஆமா, 10 மாதம் கழிகிறது. ஆண்டவன் அருள்படி அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார். சரிதான். பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடை நீக்கி தொப்புள் கொடியெடுத்து ஆமா, 41 நாளையில் மகனுக்கு எப்படி பெயர் சூட்டுகிறாள்? பெரியன் என்று நாம பேரது போரே கூரே. சிவபாப்பா சந்தோஷமாய் கனமழி
பெயர் சூட்டுகிறார்கள். ஏன்னா இவன் குலம் பிராமணர் குலம். ஆமா. வேதி என்ன பிராமணனுக்கு ஒப்பிட்டவன். ஆமா. வேலவன் யாரு? சிவனுக்கு இரண்டாவது மகன். ஆமா. வேலவன் என்றும் வேதி என்றும் திருநாமமிட்டு சிறப்பாக குழந்தை வளர்த்து வருகின்றார்கள். இங்கு இவ்வாறு இருக்க இன்னொரு அதிசயம். என்ன அதிசயம்? இந்த கோயில்ல பூஜை நடக்கிற போது சில தாதி பெண்கள் நாட்டியம் ஆடுவார்களாம். அந்த கோயில்லே நாட்டியம் ஆடுறா. கோயில் அம்மையப்பர் கோயில் இல்லையா? ஆமா. அப்ப சிவனுக்கு உகந்த தொழில் கலை என்ன? பரதநாட்டியம். 64 கலைகள் உண்டு. அதிலே 16 கலையில் சிறந்த கலை பரதநாட்டிய கலை. அது சிவனுக்கு உகந்த பல்யம். ஆயும் கலை 64 தெரிந்தவன் ஆதிசிவன் மட்டும். சரி. நாட்டியத்தில் உகந்ததினால் அவருக்கு நடராஜ பெருமான் என்று ஒரு திருநாமம் உண்டு. அடேங்கப்பா. அப்படிப்பட்ட பகவானுக்கு நாட்டியம் பிடிக்கும் இல்ல? ஆமா. பூஜை நடக்கிற போது தாதி பெண்கள், தாதினா யாரு? தாசிமார்கள். ஆமா. தனிகை குலத்தை சார்ந்தவர்கள் சில பேர்கள் நாட்டியம் ஆடுவார்களாம். ஆமா. அவங்களும் ஒரு கூட்டமா வர்றா. எத்தனை பேர்கள்? அது 41 தாசி பெண்கள். 41 தாசி பெண்கள். அங்கே ஒரு தலைவி இருக்கணுமே. அவதான் சிவகாமி தாசி. ஓ, தலைமை தாசி. ஆமா. சரி. எப்படி வாருங்கள், நடனமாடி வருகின்றார்கள். எப்படி? செய்யலை 41 தாசி மோந்த தாசி தாதி சிவகாமி தாசி அதிக தொழில் கட்டதே. செய்யலை 41 தாதிக்கு மூத்த தாதி சிவகாமி தாசி அதிகம் தொழில் கட்டதே. அதிக தொழில்களும் நாடகம் நாடகோ கற்றி கற்று அல்லோட்டி முன்பாக அவள் முதல் தாண்டி இருந்தாள். தாண்டிய பொல்லோ வேண்டோ உடமைகள் இருந்தோ நமக்கு இருந்தோ சந்ததி இல்லை இத்தனை சொல்லவும் தாண்டிய பொன்னும் வேண்டும் உடைமை இருந்தோ இருந்தோ எனக்கு சந்ததி இல்லையே இத்தனை செல்வத்தை இப்படியாக சரி. 41 தாசி பெண்கள் நடனமாடி வந்தாலும் தலைமை தாசி சிவகாமி தாசி வேணும் இல்ல? சிவகாமி தாசியானவள் சரி நினைக்கிறா. யார? இறைவனை வேண்டுகின்றாள். வேணும் இல்ல? யாரோ நினைப்பு வேணும் இல்ல? ஆமா. கோயிலுக்கு வருகிறாள், நாட்டியம் ஆடுகிறாள். ஆமா. ஆனா இன்னொரு குறைங்க தெரியுமா? 41 தாதிக்கு தலைமூத்த தாதியாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. ஆமா. தலைவி கூட்டத்துக்கு ஒரு தலைவின்னா முன்னால போவா, பின்னால வர்றவ என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? கூட்டத்துக்கு தலைவியா தலை நிமிர்ந்துகிட்டு போறா, ஒரு புள்ள பெத்தெடுக்க முடியல. ஆமா, தலையை புரிஞ்சுக்கிட்டு போறா அப்படின்னு வெளியே பின்னால சொல்லு கேட்போம். ஆமா. அவள் தலை குனிவாள். காரணம், குழந்தை இல்லை. தலைமூத்த தாதியாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாததினால் அம்மையப்பர் கோவிலுக்கு வருகிறாள். ஆண்டவா, அம்மையப்பா, எனக்கு ஒரு குழந்தைக்கு என்னுடைய பெயரை சொல்லுவதற்கு ஒரு குழந்தை தரக்கூடாதா? நாள் தவறாமலும் முறை தவறாமலும் உன்னுடைய கோவிலில் நாட்டியம் ஆடி வருகிறேன். ஆடி வருகிற இந்த தாசிக்கு ஒரு குழந்தை தரக்கூடாதா ஆண்டவா? என்னை சார்ந்த பெண்கள் எல்லோரும் குழந்தை இல்லாத மலடி சொல்றாளே அப்படி என்று ஆண்டவரை நினைத்து அல்லும் பகலும் உண்ணாமல் உறங்காமல் சரி நாட்டியம் ஆடினாலும் இறைவனுடைய எண்ணத்தை மனதில் கொள்ளுகிறாள். இவருடைய எண்ணத்தை அறிந்தார் ஈசன். பார்வதி, சுவாமி, என்ன மணி அடிக்குது இந்த நேரத்திலயா? வெளியே ஒரு பெண்ணானவள் நம்மளை வேண்டுகிறாள். என்ன வேண்டுகிறேன்? அப்படி பார்க்கின்றாள். ஆண்டவனுடைய அருளுக்கிணங்க இவள் அந்த ஆலயத்திலே நடனமாடி வருவதனாலும் குழந்தை இல்லாத காரணத்தினாலும் அப்படியே வயது குறைவதாக ஒரு ஆண் குழந்தைக்கு அருள்பாவிக்கின்றார் அந்த சிவபெருமான். நேராக அரண்மனைக்கு வருகின்றாள். 10 மாதம் சுமந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்போ அவ வேண்டுதல் வீண் போகல. ஆமா, பாத்தீங்களா?
கடவுளை கும்பிட்டவங்க என்னைக்கு வீண் போக மாட்டாங்க. சரி, பெற்றெடுத்தால் ஆண் குழந்தை. அந்த மகனுக்கு அந்த 41 நாளையில் அப்படி தாதி தணிகையோடு குலத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் கூட்டி பேர் சுட்டு விழா. எப்படி வாருங்கள் சொல்லுங்கள். உரிய பெயரோ திருநீல நட்டுவாயனவே போலே திருகண்டன் ஓடி வளர உரிய பெயரும் திருகண்டன் நட்டுவன் போலவே நட்டுவன் ஓடி வளர ஓடி வளர்ந்திட நட்டு வேறிவனை கொடி முத்தனையாய் கல்வி மத்தனோ தொட்ட வருத்தி அரிசி கொட்டுடன் வாய் வீரங்கை நீரன் பேசி அவள் பேசி வல்லமையாகவே மக்களும் கொட்டி சேவித்தார் வல்லமையாகவே மக்களும் கொட்ட சேவித்தாள். சேவித்து இப்படி கூலி உடமையும் வாங்கி அதை வாங்கி இளையாள் பெற்ற சிவகாமியுடனே இருந்தார் பெற்றெடுத்து ஆண் குழந்தைக்கு தொப்பாறு நீக்கி கொப்பில் கொடியிருத்து நீராட்டி சீராட்டி ஆமா. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அப்படி எப்படி பெயர் சூட்டுகிறார் வாருங்கள். எப்படிங்க? அதாவது நாட்டியத்துக்கு உகந்த தொழில். ஆமா ஆண் குழந்தை என்றால் நட்டுவ தொழில். ஆமா நட்டுவனா கொட்டும் என்று பொருள். சரி. அதனால் திருநீலகண்ட நட்டுவன் என்று ஆண் குழந்தைக்கு பெயரிட்டாள். அப்படி குழந்தை அழக வளர்கிறான். வளர்ந்து வந்தாலும் கொஞ்ச நாள் கழியுது. அவளுடைய மனதிலே மறுபடி ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சஞ்சலம் இல்ல, ஒரு ஆசை. ஒரு ஆசை. இது சஞ்சலங்கிறது ஒரு கவலை, இது ஒரு ஆசை. ஆசைன்னா பெண்களுக்கு சரி மக்க ஆசையும் சக்க ஆசையும் ஒரு நாளும் தீராது. ஆமா மக்க ஆசையும் ஆமா. அது ஒரு காலம் தீராது. ஆமா. என்ன ஒரு நல்ல சக்கு கடத்துல ஒரு துண்டு சாப்பிடுவா, அப்ப வேண்டாங்க. அடுத்த நேரம் இந்த வளைக்குள்ள ரெண்டெண்ணம் விழுந்து கிடக்க நல்ல கடலா இருக்க மரத்துல மேல இருக்குது. ஆமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற போதும் அந்த கர்ப்ப வேதனையில வலி இருக்குல்ல, அந்த வலி வருகிற போது அவன் நினைப்பாளாம், நமக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம். ஆமா, ஏன்னா அவ்வளவு வேதனைப்படுவாள். என்ன உத்தியோகம் இதெல்லாம்? ஆனால் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழித்த பிறகு பழகிடும். பக்கத்து வீட்டுல ஒரு 2 குழந்தை விளையாடும் இல்ல, சரி. அப்ப இவளுக்கு ஒரு எண்ணம் வருமா, நமக்கு இன்னும் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி அண்ணனும் தங்கையுமாக இருப்பார்களே. ஆமா, சேர்ந்திருந்து விளையாடுவார்களே. இப்படி ஒரு எண்ணம் வருகிறார். ஆமா. அதுலயும் நம்ம குலம் என்ன குலம்? நம் குலம் என்ன குலம்? தாசி குலம். அப்போ தாசி குலத்துக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் பெருமை அடையலாமே. ஆமா என்று நினைத்து சிவகாமியானவள் நினைக்கிறாள், ஒரு பெண் குழந்தை தரக்கூடாத ஆண்டவா என்று நாட்டியம் ஆடி மாடாமலும் தவம் இருக்கின்றாள். எப்படி வாருங்கள். இருந்தால் சிவகாமி அப்பொழுதுதான், சிவகாமி அப்பொழுதுதான் இறங்கினாள் பெண்களை தனக்காக. மருந்து போலே மகள் வேணும் என்றவள், மருந்து போலவே மகள் வேணும் என்றவள் மனதிலும் சிவகாமி வாடினாள். இருந்ததினால் பலன் ஒன்றும் இல்லை, இருந்ததினால் பலன் ஒன்றும் இல்லை.
ஆலயத்திலே வந்து தவம் இருக்கின்றாள் பெண் குழந்தைக்காக. ஆமா ஆண்டவன் அம்மையப்பனும் மனமிறக்கம் கொண்டு கொண்டே இவளுக்கு பெண் குழந்தைக்கும் அருள் செய்தார்கள். சரி ஆண்டவன் அருள்படி ஆயிழையால் கருவுற்றாள். ஆமா அவளும் 10 மாதம் பரிபூரணமாக சுமந்து சரிதான் பெற்றாள் அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமா எப்படி வாருங்கள் சொல்லுங்கள். பெற்றாலே பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் ஏதை சிவகாமி தாசி காமி தாசி பெற்றாளே பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பிள்ளைதான் சிவகாமி தாசி காமி தாசி உற்றார்கள் உறவுடைய பெண் கொடிமார் மணமகளே தீரம் போல் பெற்றெடுத்து சிவகாமி மகள் பாலூட்டி பெண்கொடிமார் தாலாட்டை பெற்றால் இந்த சிவகாமியானவ ஒரு பெண் குழந்தை. இரண்டாவதாக ஆமா அழகுன்னு அழகுடா, சொல்லவே முடியாது. அத்தனை அழகு. தங்கம் போல் நிறம் இருக்கிறது இந்த குழந்தைக்கு. உடலும் அழகும் கலரும் அப்படிதான். ஆமா இவள் வளர்ந்து ஒரு 41 நாள் பேர் சூட்ட வரும்போது சரி எல்லா தாதி பெண்களும் நினைக்கிறாங்க, எங்க அக்கா என்ன சிவகாமிக்கு 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதாம்டி. ஆமாடி என்ன பண்றது, இன்னைக்கு பேர் சூட்டு விழா வீட்டுக்கு போக வேண்டாமா? போயிருவோண்டி. நம்மால முடிஞ்ச உதவி செய்வோமே. ஆமா ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஆத்திரத்துக்கெல்லாம் அந்த வந்திருக்கிறா. ஆமா அவளுக்கு 2வது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா போக வேண்டாமா? ஆமாடி. ஆமா அவ வீட்டுக்கு நீ என்ன போடுற அந்த பிள்ளைக்கு? நான் ஒரு வளையல போடலான்னு இருக்கிறேன். வளையலா? ஆமா. எதுல போடுவேன்? கையில. கையில போடுவேன். எதுல போடுவேன்? வலது கையிலடி தங்கத்துல போடுவா. தங்கத்துல போடுவியா? ஆமா ஆமா. அது சரி. தங்கு சரி சரி. நீ தங்கத்துல போடுவ. ஆமா. நீ என்ன பண்ற? மோதிரம் போடுவா. மோதிரமா? ஆமா. எதுல போடுவ? மோதிரம் கை விரல்ல போடுவாங்க. எதுல போடுவேன்னு கேட்டேன். தங்கத்துல போடுவோண்டி. நீ தங்கத்துல போடுற? ஒண்ணு மாதிரியா? நீ வசதி உள்ளவா? எல்லாம் தங்க செட். ஆமா எல்லாம் தங்கத்துல போடுறா. நீ என்னடி கொண்டு வந்திருக்க? நான் ஒண்ணும் கொண்டு வரலக்கா. ஏன் வந்திருக்க? யாம் பிள்ளைக்கு அவ என்ன தெரியுமா போட்டா? என்ன போட்டா? ஒரு அருணா கயிறு. ஏன்? அவளுக்கு வசதி இல்ல. ஓஹோ. நானும் அதனால அவளுக்கு ஒரு கயிறு எடுத்து போட்டிருக்கேன். முதல்ல அம்மாக்கு போடட்டும். ஆக இப்படி பேர் சூட்டு விளையாடுகிறாள். 41 நாள் ஆகிறது. ஆமா. அந்த பிள்ளைக்கு பேர் சூட்டணும் இல்ல? எப்படி பேர் சொல்லுகிறார் பாருங்கள். ஆருடைய பெயரிடுவோ அருமையுள்ள மகளாகி. ஆருடைய பெயரிடுவோ பெயரிடுவோ அழகுடைய மகளாகி. முன்னுள்ளோர் பெயரிடவோ 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 மூதாக்கள் பெயரிடவோ பெயரிடவோ. மாமை மார் பெயரிடவோ மைத்துனன் மார் பெயரிடவோ. லட்சுமியாளம்மை என்று லட்சுமியாளம்மை என்று லட்சணமாய் பெயரிட்டார். லட்சுமி அம்மை என்று லட்சுமி அம்மை என்று சிறப்புடனே பெயரிட்டாள். எல்லா பெண்களும் கூடி இருந்து யோசிக்கிறார்கள். ஆமா என்னக்கா குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறது, அதுலயும் பெண் குழந்தை. பெண் குழந்தை நமக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்குடி. குழந்தை எப்படி இருக்கு பாத்தியாரி? ரொம்ப லட்சணமா இருக்குடி சிவகாமிக்க பிள்ளை. ஆமாடி. மூத்த பையன் கூட அந்த அளவுக்கு இல்ல. இந்த நிறத்தை பாருடி, நிறமா நிறம் கலர் எப்படி இருக்கு பாரு. சுண்டுனா ரத்தம் வரண்டி. ஐயோ இங்க என்ன வருது. ஆமா அதனால இந்த குழந்தைக்கு நல்ல பேரா போடுவோண்டி. ஆமாடி. லட்சுமி கடாட்சியம் நிறைந்திருப்பதினால் லட்சுமி என்று பெயர் சுட்டுகிறார்கள். நல்ல சிறப்பான பெயர்.
இப்படி பெயரிட்டு 2 மக்களையும் சிவகாமி ஆமா எந்த குறையும் இல்லாமல் அழகாக வளர்த்து வருகிறாள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அழகாகவே கண்ணுக்கு அழகாக வளர்த்து வருகிறாள். சரி, வளர்த்து வந்தாலும் பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து 1 வயதாகிறது. ஆமா ஊந்து விளையாடுகிறது. 2ஆன திருவயதிலே இருந்து விளையாடுமாம். 3ஆன திருவயதில் முடியிறக்கி காது குத்துகிறாள். அம்மையப்பர் கோயில கூட்டிட்டு வர்றா. ஆமா 2 பிள்ளைகளும் கடகடா இருந்து வர்றா. ஆமா அழுதுட்டே வருது குழந்தைங்க. சின்ன பிள்ளைங்க இல்ல. ஐயோ இவ எங்க கூட்டிட்டு போறா? மூத்தவன் முன்னுக்கு போயிட்டான். இளையது லட்சுமி இருக்கால, ஆமா கடகடா இழுத்து ஒண்ணு போட்டு இழுத்து அம்மையப்பர் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமா வந்து அங்க ஒரு ஐயரை கூட்டு வச்சிருக்கு. தெரியுமா நடந்துறக்க என்ன ஐயரை கூட்டி வச்சிருந்தா? இந்த கூப்பிட்டு வச்சிருக்காங்க. என்ன கோயில் முன்னால வச்சு சரி முடிகிறது நல்லது இல்ல. பழைய ஐயர் எங்க போனாரு? பழைய ஐயர் அன்னைக்கு லீவு. ஆமா பிள்ளைக்கு எங்க வச்சு முடி எடுத்திருந்து தெரியாது. தெரியாது. சரி கோவில்ல தான். கோயில தான் கேட்டேன். என் பிள்ளைக்கும் கோயில தான். அவன் நினைக்கிறான் நம்ம அம்மையப்பர் கோயில வச்சு முடி எடுப்போமே. ஏன்னா நம்ம கோயில்ல தான் நமக்கு பிள்ளைக்கு அருள் கிடைச்சது அப்படின்னு அந்த 2 பிள்ளைகளும் கூட்டி இருத்தி அந்த ஒரு முடிவெடுப்பார்ல. ஆமா முடி அவருக்கு உள்ள தட்சணை கொடுத்து சரி கொஞ்சம் தண்ணியை துளிச்சு வசமா வலிச்சு பறக்கி எடுத்து அதுக்குள்ள ஒரு அர்ச்சனை ஜாமந்த முடிச்சு முடியவைக்கு காது குத்துகிறாள். வயது 3. ஆமா 4ஆன திருவயதிலே ஓடி விளையாடுகிறது. 5ஆன திருவயதில் ஆடை பணி ஆவணம் அணிந்து ஆமா அறிவூட்ட வேண்டும். அறிவு ஆமா அறிவூட்ட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைக்கு 6 வயது தான் ஆகிறது. ஆமா சரி இந்த 1 வருஷம் கிடக்கட்டும் வீட்டுல. ஆமா என்ன சிவகாமி பருவ வயது. ரொம்ப பருவம்னு சொல்ல முடியாது. ஆமா கிட்டத்தட்ட 1 விட கொஞ்சம் தாண்டி இருக்குமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 7 வயசு ஆகுது. என்ன யாராவது கேட்டாங்களா? இல்ல அந்த பருவத்தை சொன்னேன். ஏன் நீங்க இந்த இடத்துல எடுத்து விடுறீங்க? வேற ஆளுநர்ல எடுத்து விடுறது. 7 வயதாகிறது. ஆமா பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். எழுத்தோத வைக்க வேண்டுமே என்று சரி அப்படி பாடசாலையை அனுப்பி வைக்கிறார். படிக்கணும் இல்ல. படித்து வந்தாலும் லட்சுமி ஆனவனுக்கு குலத்தொழில தான் ஒரு நாட்டம். அது வேணும் இல்ல. ஆமா என்ன சிவகாமி நாட்டியத்துக்கு போனாலும் இந்த பிள்ளைங்க சும்மா இருக்கும்போது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருவா. ஆமா என்ன வறுமை உள்ள காலம். சரி ஏதாவது கோயில நைவேத்தியம் கிடைக்கும். சரி ஆடி வர தாசிக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பா. ஆமா காசு பணம் கொடுப்பா மிச்சம் இருக்கிற சுண்டல் கடலை பழம் தேங்காய் கொடுப்பா. சரி அப்படிங்கறதுக்காக பிள்ளைங்களையும் 2 கூட்டிட்டு கோயிலுக்கே போயிடுறது. இந்த பிள்ளைங்க ஓரம் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சிவகாமி நாட்டியம் ஆடுவா. சில இடத்துல எல்லாம் குழந்தைகளை பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆமா அப்போ என்ன பண்ணுவா அந்த தாய்? ஆமா கூட்டிட்டு போயிருவா. ஆமா வேற வழி இல்லையே. வேற வழி கிடையாது. ஆமா பாப்பாள மாதிரி. அது போல இப்படி அழகாக இப்படி நாட்டியம் ஆடினாலும் இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்குது. அம்மா இன்னும் அழகா நாட்டியம் ஆடுறாள. ஆமா அவ்வளவு அழகா ஆடுறா. அந்த எண்ணம் மனதிலே பதிகிறது. சரி பிள்ளைகள் வயதாக ஆக பள்ளியிலே படித்தாலும் ஆமா குலத்தொழிலை முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும். முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசிரியரை வரவழைக்க வேண்டும். நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அம்மா தானே சொல்லியிருக்கா அப்படின்னு இருக்கும். சரியா படிக்காது. ஆமா வீட்டுல போய் நம்ம சொல்லுறது கேட்டு வீட்டுல படுத்து கிடக்கிற வர படிக்காது. ஆமா எனக்கு இருந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியில இருந்து ஒரு ஆசிரியர் வர வேண்டும். கருவில்லாத முட்டை என்னைக்காவது உருவாகுமா? உருவாகாது. ஒரு ஆசானை வரவழைக்க. அது கூமுட்டை ஆயிடும் கண்டிப்பாக. குஞ்சு பொறிக்கும்னு காத்திருப்போம். ஆமா அப்புறம் புழுங்கவும் செய்யாது குஞ்சு பொறிக்காது. ஆமா உடச்சி தூர போடணும். அது போல கருவில்லாத விட்டை குருவுக்கு சமம். அதனால ஒரு குருவை வரவழைத்து அப்படி முறையாக படித்து கொடுக்க வேண்டும். இன்னொரு ஆசானை வரவழைத்து ஆமாம் அந்த திருகண்ட நட்டுவனுக்கு மத்தளம் அடிக்கவும். அப்படி அந்த லட்சுமியானவளுக்கு பரதநாட்டிய கலை சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகிறாள். நாளும் கழிகிறது. மாதம் வருடமாகி வயதும் 10 ஆகிறது. ஆமா 10 வயதில் லட்சுமியுடைய அழகு எப்படி இருக்கிறது? ஆடவர்கள் கண்டாரானால் ஆடவர்கள் கண்டாரானால் ஆடவர்கள் கண்டாரானால் பிறகே சென்றிடுவார். அவள் பிறகே சென்றிடுவார். ஆடவர்கள் கண்டாரானால் ஆடவர்கள் கண்டாரானால் ஆடவர்கள் கண்டாரானால் அவள் பிறகு சென்றிடுவார். அவள் பிறகே சென்றிடுவார். ஒப்பினைய உடலோ ஒரு பாகொண்டதை முடியும்.
அழகு எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி இருக்கிறது? ஆடவர்கள் கண்டாரானால் அவள் பிறகே சென்றிடுவாளாம். ஆஹா. ஒப்பினையும் உடலழகும் ஒரு பாகம் தலைமுடியாம். நடையும் உடையும் முடியும் பாவினையும். ஆமா. அவருடைய கலரும் நிறமும் அழகும். உடல் அழகும் இடையழகும் நடையழகும் கடையழகும். ஆமா. தோழழகும் தொடையழகும் வெளியழகும் சொல்லவே முடியாது. முக்களகும் புக்களகும் வெளியழகும் பார்த்தால் 32 லட்சம் 16 8 அம்சம் வயசு 12. ஓ 12 வயசு ஆகுது. ஆமா. பருவமாகிறாள் சிவகாமி மகள். ஆமா. என்ன ஆகுது? 12 வயசு ஆகுது. திருப்பூத்தாள். திருப்புத்தான ஒரு பெரிய பிள்ளை ஆகிறா. அவளுடைய அழகை கண்டு சரி தாதியர் குலத்துக்கு இவ பிறந்த பிறகுதான் ஒரு பெருமையா. அப்படி என்ன அவ்வளவு அழகு. ஆமா. ஒரு 60 70 வயது ஆன தாத்தா 80 வயது தாத்தாவாக இருந்தாலும் இவள் அழகை கண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போனோம்னு தோணுமா? ஆசையா இருக்கும். கோபப்பட்டாலும் கூட அதுலயும் ஒரு குணம் இருக்குமா? சரி. அத்தனை அழகு. செட்டிலே முளைத்த செந்தாமரை போல் ரொம்ப அழகாக இருக்கின்ற லட்சுமியானவள் அப்போது நிற்கிறார் சிவகாமி. அதாவது இவ்வளவு நாள் நாம தானே அந்த சிவன் சக்தி ஆலயத்திலே நாட்டியம் ஆடி கொண்டிருந்தோம். ஆமா. இனி நம்மளுக்கும் வயதேறி விட்டது. இனி நமக்கு கவலை இல்லை. ஏன்? ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்தாச்சு. ஆமா. நம்ம தொழிலே அவன் பார்த்துக்கிடுவான். பிள்ளைங்க 2 பேரும் செய்திருவா. பையன் மூத்தவன் இருக்கிறானே. ஆமா. நல்லா மத்தளம் கொட்டுவான். அதுக்கு ஏற்றவாறு நம்ம மகா லட்சுமி இருக்கிறாளே நல்லா ஆடுவான். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு அரங்கேற்றம் பண்ணி விட்டுருந்தோம். ஆமா. அந்த அரங்கேற்றம் இல்லைன்னா நல்லா இருக்காது. நாம போய் நின்று அரங்கேற்றம் பண்ணி விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டேன்னா அதுகளா ஒரு அட்டோன்ஸ் உள்ள பிடிச்சி சக்கரத்தை அள்ளி கொண்டு தட்டிடும். சரி. நமக்கு வாங்கி கூட்டி வச்சுதான் இடம் பார்க்கணும். நீ ஏன் வீட்டுல இருக்க போற? பின்னாடி போக வேண்டியதானே. பின்னாடி போனா ஒரு பங்கு கேட்க வேண்டிய வரும், சண்டை வரும். வீட்டுல சும்மா உள்ள உடம்பு வச்சுக்கிறேன். எது கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கோ. அதனால வீட்டுல சும்மா இருக்கோம்னா இந்த பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா திருநெட்டு மூத்த பையன் இருக்கிறானே கொஞ்சம் பொறுப்பானவன். தங்கச்சியை கூட்டிட்டு போயிருந்து அழகா காசை வாங்கிட்டு நாட்டி முடிஞ்சு வந்துருவான். சரியா வந்துருவான் என்று நினைத்து சிவகாமியானவள் ஆமா ஒரு நாள் பிள்ளைகளை வரவழைத்து என்ன சொல்லுகிறாள்? மகனே அம்மா திருகண்ட நட்டுவா லட்சுமி கூப்பிட்டீங்களா? அம்மா ஆமா கூப்பிட்டேன். தங்கச்சி என்ன அம்மா கூப்பிடுறாங்க. ஆமா. அம்மா எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியல. நாளைக்கு உங்களுக்கு அரங்கேற்ற விழா. அரங்கேற்றமா? ஆமா. நாட்டியமா? ஆமா. அம்மா நாங்க முதல் மேடை தங்கச்சி ஆடிக்கிடுவாளா? நான் அடிச்சுக்கிடுவேனா? அவன் அடிப்பாள். ஆட தெரியற மாதிரி ஆடுவேன். அப்படியா? ஆமா. தங்கச்சி நீ ஆடிடுவா. ஆனா நான் முதல் மேடைனால எப்படி அடிக்கிறீங்க? அதெல்லாம் அடிக்கிறது போதும். அப்படியா? ஆமா. நீங்க அடிக்கிறதுக்கு அவ ஆடுனா போதும். ஏன்னா முதல் மேடையில எல்லாருக்கும் கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். அதனால மக்களை நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சரி. அரங்கேற்ற விழா முடிஞ்சுட்டு வைந்தோ அப்புறம் உங்களுக்கு ஆட்டம் தொடர்ந்து நடக்கும். ஆமா. என்று அடுத்த நாள் காலையில் அம்மையப்பர் ஆலயத்திலே மகனையும் மகள் லட்சுமியும் கூட்டி வருகிறாள் சிவகாமி. அம்மையப்பர் கோவிலுக்கு வருகின்றாள். அங்க அம்மையப்பர் கோயில்ல கூட்டம் ஜம்முன்னு இருக்கு. மண்ணலி போட்டா ஒரு மண்ணு கூட கீழே விழாதான். ஏன்னா இவ்வளவு நாளும் சிவகாமி ஆடினாள். இன்னைக்கு அவ மகள் லட்சுமி நாட்டியத்துக்கு வர்றாளாமே. ஆமா. எப்படி ஆடுகிறாள் பார்ப்போம், பார்க்கலாமே என்று சொல்லி அதற்காக ஒரு கூட்டம், ஒரே கூட்டம் தான் அங்க. சிவகாமி வழக்கமா வரும்போது மக்களை கூட்டி வந்தாள். சரி. மேடையில கொண்டு பொருளை இறக்கி வச்சாங்க. மத்தளம் அந்த கருவிகள் எல்லாம் கொண்டு இறக்கி வைத்து விட்டு அப்படி அம்மையப்பர் கோவில் சரிதான முன்பிலே வந்து அம்மையப்பரை போற்றி கொண்டு நாட்டிய மேடையிலே வந்தாள். திரை விலகுகிறது. நாட்டியம் அரங்கேற்றார். தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வ
அரங்கேதனில் புறங்காணவே நீயலாளி ஆளி எங்கு யார் வெல்வார் இரேழுலகம் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே. குருவில் குரல் நீ அருவில் மலை நீ கருணை முகில் நீ கந்தனில் தமிழ் நீ குருவில் குரல் நீ அருவில் மலை நீ கருணை முகில் நீ கந்தனின் தமிழ் நீ அலகடல் ஏழைய குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையில் நமதே அழித்து மாதாவில் நாயிலை முடித்து அலகடல் ஏழைய குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையில் நமதே அழித்து மாதாவின் ஆயிலை முடித்து மாணவர் புகழும் மானிட நலமும் தானமும் தவமும் ஞானமும் பலமும் மாணவர் புகழும் மானிட நலமும் தானமும் தவமும் ஞானமும் பலமும் வேதமும் ஆதமும் போதமும் தீட விளங்கு மிகுந்த வள்ளங்கள் மிகுந்திட தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ்பணிந்தே வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. இப்படி சிறப்பாக நாட்டியமாடுகிற போது அங்கு வந்த பக்தர்கள் எல்லோரும் சரி மனம் மகிழ்ந்தார்கள். தம்பி என்ன என்ன இவ்வளவு நாள் அந்த கோயில் நாட்டியம் ஆடினது யாரு? அவ அம்மா சிவகாமி தாசி. இது அவளுக்கு மக தானே? ஆமா. என்ன ஆட்டாடுறாடா, அம்மாவை மிந்திட்டாடா. சின்ன வயதில் இவ்வளவு நாட்டியம் அழகாக ஆடுகிறாள் என்றால் அந்த அபிநயம் எல்லாம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? நடனம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிறது என்று வந்த பக்தர்களில் ஒரு வாழ்த்துறை சொல்லவும் ஆமா நாட்டியம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆனா சிவகாமி தாசி வீட்டுல இருக்கிறா. ஆனா அவ 2 பிள்ளைகள் பெற்றா பாருங்க, லட்சுமி திருகண்ட நட்டவன். அவங்க 2 பேரும் சிவன் சக்தி ஆலயத்திலே வந்து நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்க, இப்படி இருக்க அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே இதுக்கு முன்னாடி பூஜை பண்றது யாரு? சிவபாப்பா. அவருக்கு வயசாகுது. ஆமா. ஒரு நாள் மகன் வேலவனை வரவழைத்து, மகனே வேலவா, அப்பா எனக்கு வயதாகிறது, தெரியுது, பழைய மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்ல முடியவில்லை. சரிப்பா. ஆகையினால அம்மா இப்ப கோயில்ல நீதான் பூஜை பண்ணணும். அப்பா வேதம் புறங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறா. நீங்க எப்பொழுது என்னிடத்திலே பூஜைக்கு போய் வா என்று சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா அப்படியாடா? ஆமா. மணிக்கிழக்கு மந்திரங்களை மறந்துடக்கூடாது. மந்திரங்கள் சொல்லும் போது மணிக்கிழக்கு மறந்துடக்கூடாது. மணியும் இருக்கணும், மந்திரமும் சொல்லணும். சரியப்பா. சரி மகனே என்று அந்த வேத விழாவர்களை சொல்லிக் கொடுத்து மகனையும் கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்க வேலவன் பூஜை செய்கிறான். அப்படியே பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிலே பார்க்கின்றான். இப்படி பல நாளும் நடந்து கொண்டிருக்கிறார். கோயில்ல பூஜை நடக்கும் போது அங்க கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்குது. சரி. நாட்டியம் நடக்குது இல்ல, அந்த இடத்துல நிறைய கூட்டம். அங்க என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குது, நிறைய கூட்டமா இருக்குது அப்படின்னு பூஜையை முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த நடையில அப்படி உட்கார்ந்து வெளியே பாக்குறான். லட்சுமி சதுராடுவதை கண்டாள். லட்சுமி அழகிலே மதிமயங்கினாள். ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்று பம்பரம் போல சுழந்தாடுறாயா. ஏப்பா ரன்னிங் ஆட்டமா அப்படி ஆட்டம். அந்த இடத்திலே இந்த புள்ள பம்பரம் போல சுழந்து நிற்கிறாளே என்று அவருடைய அழகையும் ஆட்டத்தையும் கண்டு ஆமா மதிமயங்கினான். எப்படி பாருங்கள், சொல்லுங்கள். கள்ளத்தன மனதை கொண்டே ஐயவனந்த கோயில் நம்பி லட்சுமி மேலி சிரித்தா, லட்சுமி மேலி சிரித்தா, அச்சமுள்ள பூசாரி லட்சுமி மேலி சிரித்தா, லட்சுமி மேலி சிரித்தா,
லட்சுமியை பார்த்தவுடனே சரி கள்ளத்தனமாக மனதிலே எண்ணம் கொண்டான். ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிற இந்த பெண்ணானவள் ஆசையை தன்னுடைய மனதை பறி கொடுத்தார். ஆசையை அடக்க முடியல, மனதை பறி கொடுத்தால். ஆனால் கள்ளத்தனமாக காதலிக்கிறான். ஆமா, ஏன்னா ஒரு தல காதல். அவள்கிட்ட பேச முடியல. சரி, பிராமணம் இல்லையா, பொதுவாக நம்ம பெண்கள்கிட்ட பேச மாட்டான். ஆமா, அது ஓடி தன் மனதுக்குள்ளே ஆசை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளோடு வாழ வேண்டும். ஆமா, ஜாதி என்னடா ஜாதி, அவள் தனிய குலத்தை சார்ந்தவள், நான் பிராமண குலத்தில் சார்ந்தவள். என்ன இது, காதலுக்கு கண்ணு கிடையாது. ஆனா இவ மட்டும் நம்ம குலத்துல பிறந்திருப்பாள். ஆனால் நிச்சயம் கல்யாணம் முடிக்கலாம். ஆமா, இப்பவும் என்ன கண்டு போச்சுது, யார் எதிர்த்து நின்றாலும் விடக்கூடாது. ஆமா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளோடு வாழ வேண்டும். அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி செத்து ஒளிந்திரு. ஆமா, இந்த எண்ணம் அவன் மனதுக்குள்ளே வருகிறான். ஆமா, ஆனா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப கூச்சப்படுவான். ஒரு பெண்ணிடத்துல டக்குனி பேசிக்கிட மாட்டான். ஆமா, என்ன மாதிரி போ புல்லரிக்கப்பா, யாரத்தான் என்ன மாதிரின்னு சொல்லணும் இல்ல. இல்ல, அவன் என்ன மாதிரி ஒரு அச்ச சோபம்னு சொன்ன, கூச்ச சோபம். நீங்க நம்பிட்டான். அது போல பிராமணன் நினைக்கிறான். ஒரு மாதிரி நம்மளும் கூச்ச சோபம் ஆயிட்டோமே, பேச முடியல இந்த பிள்ளைகிட்ட. ஐயோ, நிறைய நாள் நாம பூசாரியா இருக்கிறோம். அவ வெளியிலே நாட்டியம் ஆடுகின்றாள். இவளோடு ஒரு நாள் கூட பேச முடியவில்லையே. லட்சுமி இருக்கிறாள், நல்ல பிள்ளை. அவ உண்டு, அவ ஜோலி உண்டு. ஆமா, வருவாள், போவா, நாட்டியம் ஆடுவாள், வீட்டுக்கு போய் விடுவாள். ஆமா, கோயில்ல கிடைக்கிற ஊதிய காசை கூட அண்ணன் தான் வாங்கிட்டு போவான். இவள் அவளுடைய தொழில் வழக்கமாக நடக்கிறார். சரி, ஆனால் ஒரு நாள் நினைக்கிறான் பிராமணன், நினைக்கிறான் பிராமணன், எல்லோருமாக இன்றைக்கு கோவிலை விட்டு போய்விட்டார்கள், லட்சுமி மட்டும் தனியாக நின்று ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறாள். ஆமா, என்று ஆண்டவருக்கு உள்ள வேத முறைகளை முடித்துவிட்டு, பூஜைகள்லாம் முடித்து விட்டு கற்பூர ஆராதனை கொண்டு அப்படி வெளியே வருகிறார். ஆமா, எல்லாரும் தான் போயிட்டாங்களே. ஆமா, அப்படி லட்சுமி பக்கத்திலே வந்தா, அப்படி அவ அழகுல மதி மயங்கினா தீபாவளி தொட்ட கீழே போட்டா, அவ கால்ல பொத்துனி விழுந்துட்டான். மயக்கம் வந்தது போல் விழுந்தான். ஆமா, நினைக்கிறாள் லட்சுமி, அச்சோ, ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிற அடியான் நம்முடைய காலடியில் விழுந்துட்டாரே, அச்சோ அச்சோ, என்ன பண்றது, நேக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே. ஐயோ, அவர் அதுலயும் பிராமணர் குலம். ஆமா, நம்ம அவரை தொட்டு தூக்கினால் பாவமாக்கி விடுமோ. நம்ம காலடியில விழுந்துட்டாளே. ஐயோ, கால தொட்டுக்குள்ள கிடக்குறாரு, தனியா விட்டுட்டு போகவே முடியலையே. ஐயோ, இந்த இரக்க மனம் படைத்தவள் இந்த நேரத்துல அந்த அண்ணன் எங்க போனான்? அண்ணன் அப்படி கொட்டு கொண்டு போயிட்டான் அந்த ஜோலிக்கு. ஆமா, மெதுவாக நினைக்கிறார் லட்சுமி, ஆபத்துக்கு பாவம் அல்ல, சுவாமி தனியா இருக்கிறா. ஆமா, என்னன்னு கேட்போமே, தொட்டு தூக்குவோமே, முதல்ல கேட்போம். சுவாமி ஒரு மணி கேட்க மூச்சு அவன் நினைக்கிறான். சுவாமியோ, அப்போ இன்னொரு கொஞ்சம் நுள்ளி பார்ப்போம். சுவாமி வலிக்குது. அப்ப சுவாமி ஏன் விழுந்துட்டீங்கோ? ஐயோ, எனக்கு ஒரே தலை கறக்கும். காலையில சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டுட்டு தான் வந்த லட்சுமி, தலையெல்லாம் கரங்கி போச்சு. ஐயோ, மயக்கமாக வருதா? ஆமா சுவாமி, ஒரு மயக்கம், ஒரு தயக்கம். சுவாமி, என்ன? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, எங்க அம்மா என்ன தேட வரா, வீட்டுக்கு போகணும், எழுந்துருங்கோ. அப்ப நானும் வாரேன். சுவாமி, என்ன? எழும்ப முடியலையா? எழும்பவும் முடியல, எனக்கும் வீடு ரொம்ப தூரம். ஆமா, உனக்கு வீடு பக்கம் தானே? ஆமா, அப்ப நானும் வாரேன், என்னை அழைத்து செல். சரி, நீங்க நடந்து உங்களால் நடந்து வர முடியாதா? ஆமா ஆமா, அப்போ சொல்றேன் கேளுங்கோ. நீங்க என்ன தொடக்கூடாது. சரி, நான் தொட்டு தூக்கிடுவேன். சரி, மெதுவாக எங்க வீட்டுக்கு வந்து உங்க ஆயாசம் தீர்ந்த உடனே பாயாசம் சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுவேன். தொடாம எப்படி லட்சுமி தூக்குறது? நான் தொடுவேன், ஆனா உங்க கை என் உடம்புல படக்கும். அபிஷ்டு படவே படாது. எந்த கள்ளத்தனம் இல்லாத லட்சுமியானவள் பிராமணனை தொட்டு தூக்கி கொண்டு நேராகவே அவளுடைய வீட்டில் அழைத்து வருகின்றாள். சரி, அம்மா. யார்? லட்சுமியா? அம்மா, கதவை திறம்மா. மகளே வா, மகளே லட்சுமி வா. அம்மா, என் பின்னாடி யார் நிக்கிறா பாரு. யாரு மக்கது? பூசாரி. கோவில் நம்பியா? ஆமா. என்னடி என்னாச்சு அவருக்கு? என்ன அழகில் மதிமயங்கி என்னோட வந்து விட்டார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவருக்கு என்னாச்சு? மயக்கத்துல விழுந்து விட்டாருமா. நீ அதனால கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா. என் பிள்ளை இல்ல லட்சுமி, சாமியை வீட்டுக்குள்ள விட்டுருவோம் மக்களே. சாமி,
வீட்டுக்குள்ள வாருங்க. இதோ வந்துட்டேன் என்று வீட்டில் வர கண்டாளே, வீட்டில் வர கண்டாளே, கண்டாளே காசியோட தாயாரோ, தாயாரோ, தாயாரோ வீட்டில் வர கண்டாளே, வீட்டில் வர கண்டாளே, வீட்டில் வர கண்டாளே காசியோட தாயாரோ, காசியோட தாயாரோ நாட்டில் உள்ள நம்பிமாரோ நமக்கு ஒரு தெய்வமல்லோ கிருபையோட பணங்காசி, பணங்காசி, பணங்காசு இருவையுடன் வணங்காசு கேட்டாகாயோ எல் மகளே, எல் மகளே, எல் மகளே வீட்டில் வந்த உடனேதான் பயங்கர உபசரிப்பு. ஆமா லட்சுமி. என்ன என்ன எம்மா, என்ன நாட்டிலுள்ள நம்பிமார்கள் நமக்கு ஒரு உபகாரம் செய்யறவா. ஆமா. சாமி கிட்ட காசு பணம் ஏதாவது கேட்டியாடி? இல்லம்மா, ஒண்ணுமே கேட்கலம்மா. வீட்டுக்குள்ள கூட்டி உட்கார வைடி. வெதிர உட்காருங்க. என்ன இப்படிப்பட்ட பிராமணவாளெல்லாம் அவங்க காலடி நம்ம வீட்டுல படம்னா கூட நம்ம புண்ணியம் செய்திருக்கணும். இப்படிப்பட்ட பிராமண வாழ். ஏன்னா அவள் பெரியவா, நம்ம எல்லாம் 5க்கும் 10க்கும் கோயில நாட்டியம் ஆடுறவா. ஓ, அவங்க பெரிய வாளு, ஆமா, நீங்க சின்ன ஒரு வாளு என்று அப்படியே அவரை உட்கார வைத்து சரி பால் பணம் கொடுத்து உபசரித்து விட்டு ஆமா பிராமணன் கேட்கும் விதமாக அடுத்த பக்கத்துல வச்சு மகள்கிட்ட சொல்றான், என் அருமை மகள் லட்சுமி, என்னம்மா காசு பணம் கேட்க கூடாது. நம்ம எவ்வளவு வறுமையில இருந்தாலும் இவங்க எல்லாம் பெரியவங்க. ஆமா கோயில்ல பூஜை வைக்கிற பிராமணமார்கள், அப்படி அவர்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம புண்ணியம் செய்திருக்கணும். மகளே, எவ்வளவு வறுமையில வந்தாலும் கூட காசு பணம் கையேந்து நிற்க கூடாது. கேட்கவே மாட்டேனம்மா. அவங்களா வறுமை அறுதி தந்தால் வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆமா அப்படின்னு சொன்னல, அப்படி பிராமணன் காலைல கேட்டு நினைக்கிறான், அடடடடா, எவ்வளவு ஒழுக்கமாக மகளை வளர்த்திருக்கிறாள். ஆமா, காசு பணம் இல்லாத போது இவளை உபசரிக்கிறாளே. ஆமா என்று அன்றைக்கு கொஞ்ச நேரம் அமர்ந்து இளைப்பாறு விட்டு சரி வீட்டுக்கு போகிறான். அன்றைக்கு தங்கி அடுத்த நாள் சிவ ஆலயத்துக்கு பூஜைக்கு வருகிறான். பூஜையை முடிச்சு நினைக்கிறான், காசு பணம் கொடுக்காத போதே நம்மளை உபசரிக்கிறாள, இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம் கொண்டு போகுமே. சரி அப்படின்னு கொஞ்சம் காசு பணம் கொடுத்து நேரம் எங்க வர்றான், லட்சுமி வீட்டுக்கு வர்றான். லட்சுமி, என்ன என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். அண்ணங்க, அண்ணே கோயில உள்ள பிரசாதம் எல்லாம் தான் இருக்குது. ஆமா, அப்புறம் கோயில ஒண்ணு காணிக்க பிரிஞ்சுது. ஆமா, அதுவும் தான் இருக்குது. சரி அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்தாம் இல்ல. ஆமா, கொஞ்சம் அன்பு அதிகம். ஆமா, அடுத்த நாள் ஆகுது, கொஞ்சம் காசு கூட கொடுக்கறான், இன்னும் அன்பு அதிகமாகுது. ஆமா, இப்படி ஆக ஆக கொஞ்ச நாள் போய் கொண்டிருக்க நினைக்கிறாள் இந்த சிவகாமி தாசி, என்ன என்ன இது ஒரு சில்லற பணமா கொண்டு வந்துட்டு இருக்கிறானே. ஆமா, இவனிடத்திலே நாம மொத்தமாக வாங்க வேண்டும் என்று சொன்னா, இவன் சாதாரண ஆளா? 61 பிராமணருக்கு, தலைமூத்த பிராமணனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகன். ஆமா, அந்த காலத்திலே 6 லட்சம் பொன் உடைமைக்கு இவன் ஒத்தைக்குத்தான் அதிபதி. ஆமா, பிராமணம் எல்லாம் கையில இருந்து காசு இழக்கிறது ரொம்ப கடினம். ஆமா, கொடுக்க மாட்டான். தானு கேட்ட தருவானா? தர மாட்டான். கொடுன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். காசு எப்படி விட்டவா, கையிலே காசு இருக்கு வரை கறந்து விடுவாள். ஆமா, அதுக்கப்புறம் அந்த கரும்பு சாரை இந்த மிஷின்ல போட்டு பிழிஞ்ச பிறகு என்ன ஆகும், சக்கை ஆயிடும். அதை தூக்கி வெளியே போடுவோம்ல. ஆமா, அப்புறம் சீ வெளியே போற சொல்லிடுவான். தாசி வீட்டுக்கு போறவே முதல்ல கரும்பா போவான். ஆமா, அதுக்கப்புறம் சக்கையா வெளியே வருவான். அது போன்று சரி, அறியாத பிராமணன் தாசி வீட்டுக்கு போறான். நினைக்கிறாள் சிவகாமி, இவரை கைவசப்படுத்த வேண்டுமே என்று. எப்படிப்பட்ட மருந்தை சேகரிக்கிறவார்கள் சொல்லுங்கள். ஆடை ஒட்டி தொடரி அறையபடி சேலை ஒட்டி ஆடை ஒட்டி தொடரி அடியமணி மணி சேலை ஒட்டி பேடை வெற்ற கருங்காகோ பித்துடனே பித்து
சேகரிக்கிறா கைவசப்படுத்துறதுக்கு. ஆமா அப்ப அந்த காலத்துல அப்ப ஆண்களை வசீகப்படுத்துறதுக்கு மருந்து இருந்திருக்குன்னு. ஆமா அதுலயும் தாசிபுரத்துல உள்ளவல்ல என்ன இருந்த மருந்தை சேகரிக்கிறாள். ஆடை ஒட்டி பின்தொடரி அரியமடி சேலை ஒட்டி பேடை பெற்ற கருங்காகத்துடைய பித்து ஆந்தையுடைய பித்து கோவையுடைய பித்து இதையெல்லாம் எடுக்கிற கடையில இருந்து கொஞ்சம் கடை சரக்கு வாங்குறா. இன்னும் 2 பொருட்கள் அது வழி சொல்லக்கூடாது. இது நிறைய இடத்துல சொல்லக்கூடாது. இது ரகசியமா இருக்கு. ஆமா அப்படிப்பட்ட மருந்தை எல்லாம் எடுத்து சேகரித்து மகளுக்கும் தெரியாமல் மருமகனாகிய இந்த பிராமணனுக்கும் தெரியாமல் தனிய வீட்டுல இருப்பாள்ல அந்த நேரங்களில் இவளுக்கு இந்த வேலை நடக்குது. ஆமா மருந்து வேலை. மருந்த மை மாதிரி அரைக்கிறா. அம்மியில வைத்து வலுவோடு அரைத்தாள். சிறு குளிசைகளாக உருட்டினால் நிழல்ல வைத்து காய போடுறான். வெயில்ல வைத்தா அது ஆகாது. மருந்து எவைட்டு போயிடும். இது ஆகும். இது ஆகாது. ஆகுங்க. வெயில்ல வச்சா வேலை கொண்டிரும். வேலை செய்யாதியா மருந்து. இது வேலை செய்யன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. அது தெரியல. அப்ப கூட கொஞ்சம் மருந்து சேர்ந்திருக்குமா இருக்கும். ஆனாலும் அவர் நினைக்கிற அவர்களை வெயில வச்ச சக்தி போயிருமோ. ஆமா. அப்படி நிழல வைத்து காய வைத்து உருண்டையாக பிடித்து 2-3 வெள்ளை வெத்தலை வாங்கி அழகாக ஒரு துண்டு பாக்க வச்சு வெத்தலையில சுண்ணாம்பு தடவாங்கல்ல. ஆமா. அது மாதிரி அப்படியே நைச தடவி மடக்கி வச்சுட்டான். ஆட்ட முடிந்த லட்சுமி வீட்டுக்கு வருகிறாள். லட்சுமி பிராமணன் வருவார்ல. ஆமா. வந்த உடனே பால் பழம் ஏதாவது கொடு சாப்பிடுறதுக்கு. சரி. இந்த வெத்தலை தவறாம கொடுத்து. சரிமா. உமிழ்நீரை மட்டும் வெளியே விட்டுற விடாது. சரியா? சரிமா என்று சொல்லிவிட்டு தாசி போய்விட்டாள் சிவகாமி. ஆட்ட முடிந்தது லட்சுமி வீட்டுக்கு வந்து இருக்கிறாள். ஆமா. கோவில்ல பிராமணன் கோவில் பூஜையை முடித்த நேர வீட்டுக்கு வருகிறாள். லட்சுமி யாரு வந்து விட்டீர்களா? சாமி கோயிலுக்கு நேரம் ஆயிடுத்து. ஏன் நேரம் ஆயிடுத்து? ஏன்னா கோயில்ல நைவேத்தியம் வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுத்து. சரி. நேற்று நோக்கு பேர்ல கோவில்லையே மிச்ச மீதி எல்லாம் எடுத்து வந்தீங்களா? எல்லாம் பழம் தேங்காய் வெத்தலை பலகாரம் மீதி கிடந்தது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 யானை வெட்டி போட்டு அதையும் கொண்டு வந்துட்டேன். உனக்கு போகதான் மிச்சம். 2 தான் வெட்டி போட்டிருந்தாங்களா? நிறைய வெட்டினாங்க. 2 தான் மிச்சம் கிடந்து 2 கொண்டு வந்துட்டேன். சரி. 3 கொண்டு வந்தேன். 1 நான் இடையில சாப்பிட்டேன். சாமி உட்காருங்க. சாப்பிடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே வரவழைத்தாள். பாருங்கள் சுவாமி என்றோடு அன்போடு வீட்டுக்குள்ளே வந்தார். தாகமா இருக்கிற லட்சுமி. லட்சுமி தாகமாக இருக்கிறதா? உங்களுக்கு தண்ணீர் முதல்ல அருந்துங்கோ. தண்ணீர் பன்னீர் போல இருக்க வேண்டும். ஆமா அது குழந்தைல குடிச்சது. நல்லா இருக்குதா? தண்ணி எப்படி இருக்கு? குடிக்கட்டுமே. குடிச்சிட்டு சொல்லுங்க. தண்ணீர் நல்லா இருக்குல்ல? என்ன ஒரு மாதிரி சவுங்களுக்கு இருக்கு. அது பாட்டிலு. சரி இருக்கட்டும் லட்சுமி. சரி நல்ல பசியா இருக்குது. சாப்பிடுறதுக்காக சாப்பிடுறதுக்கு தானே அம்மா ஒரு கப் பால் வச்சிருக்கா. என்ன அம்மா வீட்டுல காணும். வீடு வெடிச்சோடு கிடக்குது. வெளியே போயிருக்கா. ஏன் காலையில போயிலையா? அவ அடிக்கடி இன்னைக்கு வெளியே போயிருக்கா. வயிற்று ஒத்துக்கா இருக்கும். அவளுக்கு எப்பவுமே ஒத்துக்கிடாது. அண்ணன் எங்க போனா? அண்ணன் தானே கொஞ்சம் பக்கத்து ஊர்ல ஒரு அட்வான்ஸ் வாங்க போயிருக்கா. போயிருக்கானா? ஆமா. ஒரு ஊரா போய் தான் வாங்கணும். சரி சரி நல்ல விஷயம் தான். சரி லட்சுமி சரி சாப்பிட்ட வாங்கி ஒரு மாதிரி இருக்குது. பாக்கத்துல இருக்கிறா? பாக்கத்துல தானே இருக்குதுங்க. சாப்பிடுவீங்களா? வழக்கம் இல்ல. பாக்கத்துல சமைக்கிறது வாய்க்கு நல்லது. சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். பாக்கத்துல எப்படி கொடுக்கறா அன்போட கொடுக்கறா பாருங்க. அவனை வாங்கி சாப்பிடுறான். உமிழ்நீர் வெளியே வருது. துப்பலாம் என்று எழுதுற போது தடுத்து நிறுத்துகிறார் சுவாமி. என்ன? நான் தந்த வெத்தலை பார்த்து உமிழ்நீரை நீங்க வெளியே துப்பினால் என்னுடைய அன்பாளர் தவறிவிடும் என்று நினைக்கிறேன். அப்படியா? நினைக்கிறான். இவ்வளவு பாசமாக சொல்றாளே ஐயோ அப்படின்னு உமிழ்நீரை உட்கொள்ளுகிறான். ஆமா. மருந்து உள்ளே சென்றது. வேலை செய்ய ஆரம்பித்தது. கொஞ்சம் வியர்வையாக வருகிறது. தலை மயக்கம். சரி. பஞ்சன மெத்தலை படுக்க வைத்தாள். சற்று படுத்து இளைப்பார் நான் எழும்பினான். லட்சுமி மேல் அளவு கடந்த பாசம் அதிகரிக்கிறார். ஆமா படுத்து எழும்பினாலும் போட்ட மருந்து இன்னும் தலைக்கு வேலை செய்யுது. ஆனா பாசம் அதிகரிக்குது இல்ல. அந்த நாள் முதல் அடுத்த நாளையில இருந்து தாய் தகப்பன் தேடிய முதலை எல்லாம் அத்தனையும் தாசி வீட்டிற்கே கொண்டு கொடுக்கின்றாள். கொடுத்து 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 ஒரு இல்லாத நிலையில் வருகிறார். ஆமா வரதனை செய்ய செக்களவு பெரிய முதல் இருந்தாலும் செதுக்கி எடுக்கும் போது என்ன ஆகும்? செதுக்கி எடுக்கின்ற பொழுது தீர்ந்து கொண்டுதான் இருக்கும்.
மாட மாளிகை கூட கோபுரம் அமைத்து வாழ்ந்த பிராமணன் கோபுரத்தில் இருந்தவன் குடிசைக்கு வருகிறான். குடிசையில இருந்தவா இந்த சிவகாமி தாசி மாட மாளிகையில இருக்கிறா. அவ கோபுரமாக இருக்கிறாள். இல்லாத நிலை வருகிறது நினைக்கிறான். கோவில்ல பூஜை வைக்கிறது யாரு? மேல் சாந்தி. மேல் சாந்தி யாரு? கொடுத்த கைகள் ஆமா கொடுக்காமல் இருக்கவே விடாது, அரித்துக் கொண்டே இருக்குமா. ஆமா லட்சுமிக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் என்ற எண்ணம் மட்டும். 61 தலைமூத்த பிராமணனுக்கு மேல் சாந்திக்கு பூஜை வைக்கிறமே சிவனுடைய ஆலயத்துக்கு வருகிறான். அங்க இருக்கிற உடைமைகளை கொள்ளையடித்துக் கொண்டு யாரு கொடுக்கிறான்? எல்லா லட்சுமிக்கே கொடுக்கிறான். ஒரு நாள் காணிக்கை போடுவாங்கல்ல, காணிக்கை பெட்டி. ஆமா அந்த உண்டியலை உடைத்து கொடுக்கிறான். காணிக்கை பெட்டியில அங்க என்ன இருக்கும்? ஒரே சில்லற காசா இருக்கு. காசு பணம். அந்த சிவசக்தி ஆலயத்தில் எக்கச்சக்கம் பணம் பொருட்கள் தெரியுமா. ஆமா இப்போ நம்ம எங்க புரியுது இல்ல, திருப்பதியில. ஆமா இது போல அம்மையப்பர் கோயில்ல அந்த காலத்துல அவ்வளவு செல்வாக்கு உள்ள ஆலயம். அப்படி உள்ள ஆலயத்தில் பணம் பிரியக்கூடிய பணங்காசுகளை எல்லாம் சேர்த்து தாசிக்கு கொடுக்கிறானா. தாசி வீட்டிற்கு அத்தனை முதலையும் கொடுக்கிறான். இல்லாத நிலை வருகிறது. இல்லாத நிலை வருகின்ற பொழுதே மனதிலே எண்ணம் கொண்டான் வேதியனானவன். ஆமா அதாவது இனி நாம தாய் தந்தையர் வீட்டுக்கு போனால் இனி சேர்க்க மாட்டார்கள். கோயிலையும் பூஜை வைக்க போக முடியாது. ஆமா கல்வன் என்று பெயர் எடுத்திருக்கிறோம். என்ன கோயில்ல பூஜை வைக்க கூடாது என்று சொல்லி வெளியே துரத்து விட்டாங்க. ஆமா ஒரு மனிதன் எப்போது இல்லை என்று வருகிறான், இல்லாத நிலை வருமானம் ஒன்று இல்லை என்றால் கள்ளன் என்ற பெயர் வருகிறார். ஆமா அந்த கள்ளன் என்ற பெயரும் பெற்றான் வேதியனானவள். இனிமேல் அவள் லட்சுமி வீட்டுக்கு போக வேண்டும், திருமணம் முடித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும், திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழ வேண்டுமே என்று சரி தாசி வீட்டை தேடி வருகின்றான். சரி பிராமணனானவன். அந்த நேரத்துல அண்ணனும் தங்கையும் வெளியிடத்திற்கு நாட்டியமான போனது தெரியாமல் வருகிறான். சிவகாமி மட்டும் வீட்டுக்குள்ள தனியாக இருக்கிறான். ஆமா கதவு தட்டுறான். ஆமா வெளியில வந்து பார்க்கிறான். யாரு வந்திருக்க கோலமே சரியில்லையே இந்த பிராமணன். அவனுடைய நிலைமையை பார்க்கிறாள் சிவகாமி. ஆமா கிழிஞ்ச சட்டை, என்னடா இது, ஒண்ணுக்கு இல்லாத ஒரு வேட்டி கட்டி இருக்கிறான். லட்சுமி லட்சுமி எவ்வளவு அழகாக வருவான். ஆமா பேச்சியும் நடமாட்டமும் தள்ளாட்டமும் சரியில்லையே. கையில எதுவுமே காசு இல்லாதவன் போல் வந்திருக்கிறானே. மடியை பார்க்கிறாள், மடி பலம் இல்லை. ஆமா மடிபலம் இல்லை. இனிமேல் இவனை இங்கு இருக்கக்கூடாது என்று என்ன கேட்கிறாள்? வேதியா அத்தை எதற்கு இங்க வந்திருக்கிற? லட்சுமி பார்ப்பதற்கு வந்தேன். லட்சுமி 7-8 நாள் ஆகிறது லட்சுமி நான் பார்த்து. கோவிலுக்கு பூஜை வைக்க போகவும் முடியவில்லை, வீட்டுக்கு அம்மா அப்பாவும் பார்க்க போக முடியவில்லை. நீ எங்கேயுமே போக முடியாது, கோயிலையும் பூஜை வைக்க முடியாது. இவ்வளவு நாளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பலத்திலே தூங்கினேன். அம்பலத்துல பண்டார பரதேசி எல்லாமா தூங்குவார்கள். அங்குதான் நானும் படுத்திருந்தேன். அத்தை பண்டார பரதேசி பையன், என் மகளை தேடி வந்திருக்கிறாயே, கையிலே காசு இருக்கிறதா? இருந்த காசு அத்தனையும் தங்களுக்காக தானே தந்தேன். அந்த காசெல்லாம் சொல்லக்கூடாது, சும்மா வாடா கொடுத்த. 3 நேரம் என் வீட்டுல மூக்க பிடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். மூக்க பிடிச்சு சாப்பிட்டா மூச்சு முட்டி இருக்க மாட்டேன். மூக்க பிடிச்சு சாப்பிட்டா மூச்சு முட்டி இருக்குமா? அந்த மாதிரி இல்ல, படபடா வாரி சாப்பிட்டு இருக்கிறேன். சாயங்காலம்னா தண்ணி விடாம பால் காய்ச்சி வாயில வந்திருக்கேன். தண்ணி விடாம? ஆமா. முதல்ல ஊத்திரியோ? நிறைய வீட்டுல அப்படிதான், பால் கறக்கும் போது பால் கறந்த பிறகு ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற மாட்டான். முதல்ல அரைச்சரும் பிறகு கொண்டு கறந்துட்டான்னா பிரச்சனையே இல்லை, கறந்து எடுத்து வச்சு கொடுத்துருவான். பாருங்க மேனி வீட்டுக்குள்ளே போயில பாருங்க, கறந்து வச்ச உடனே இங்க இருந்து அளந்தாரு, உடனே ஒரு செம்பில் அளந்து கொடுத்துருவான். ஏன்னா அரை செம்பு கொண்டுதான் போவான் தண்ணி. அரை செம்பா அரைச்சரும் கொண்டு ஒரு கம்பு 2 இடுப்புள்ள தவளை வெள்ளை ஆயிரும். உடனே எடுத்து வச்ச உடனே பால் சூடா பாருங்க மேனி செம்ப கொண்டாருங்க, இப்படி எவ்வளவு தருவாளா கறந்து இடத்துல வச்சு அப்படின்னு கொடுத்துருவா. ஆனால் கறந்த பால் நெய்யது போல் நம்பினான் இந்த பிராமணன். உன் கையிலே காசு இல்லை என்ன சொல்லுவாள் வாருங்கள். ஓடானே பாப்பானே புருஷன் இல்லை அவதனக்கே கூத்தாடும் தாசி அவள் கொண்டதொரு பெண்ணல்லவோ, கத்தி சூனை இல்லாமல் தாழ்வரவோ நியாயம் உண்டோ, சொத்து சுகம் இல்லாமல் வருவதுவோ நியாயம் உண்டோ, ஒரு காசோ இல்லாமல் ஓடி இங்கே வரலாமா, காத்திருந்து தூங்காதே கதவடியில் நாயதேவன் தேவனே இல்லை
காசு இருக்க வேண்டும். ஓஹோ. காசு இல்லாத வெறும் பயலே வெளியே போடா, இனி உனக்கு இங்க இடம் கிடையாது. நின்றால் மாறு கொண்டு அடிப்பேன், வெளியே போய்விடு. வெளியே போடாது மாறு கொண்டு அடிப்பேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை கேட்டான் பிராமணன். அட சண்டாள பாதகத்தி, நம்பி வந்த எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாயே சதிகாரி. ஆமா, உன்னுடைய வேசி புத்தி குலத்தினுடைய பெருமையை காட்டிவிட்டாய். அப்படியானால் இவ்வளவு நாளும் கையிலே காசு இருக்கிற போது மருமகனே மருமகனே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டாயே. ஆமா, அவ்வளவு வேஷம்தானோ? என்னுடைய தலையே போனாலும் தலைவாசல் விதிக்க மாட்டேன் என்று தாய் தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, கோவிலுடைய பூஜையும் முடக்கமானது. தாசியும் நம்மளை வெளியே போன்னு சொல்லிவிட்டாள். உலகத்தில் இருக்கக்கூடாது, பரதேசம் போக வேண்டுமே என்று பாவி சந்தனநாதவன் மனதிலே எண்ணம் கொண்டால் சரி நினைத்துக் கொண்டே வருகிறான். நடந்ததை எல்லாம் முன்னோக்கி நினைத்துக் கொண்டு வருகிறான். சரி. அம்மையப்பர் தேடும் முதல் அத்தனையும் தோற்றமே, அம்மையப்பர் தேடும் முதல் அத்தனையும் தோற்றமே, ஆயுரவு அல்லாதே கையுறவே காணவில்லை காணவில்லை கையுறவே காணவில்லை. வாயுறவு அல்லாது கையுறவு காணவில்லை, நானும் கையுறவு காணவில்லை. பரதேசம் போகவில்லை பாவியவன் துணிந்தானே, அணிந்தானே திருநீற்றை, அது குறியாய் நடந்தானே நடந்தானே, அது குறியாய் நடந்தானே. அம்மையப்பர் தேடு முதல் அத்தனையும் தாசி விட்டிருந்து கொடுத்து விட்டேனே ஆண்டவா. ஆமா, வாய் உறவு அல்லாது கை உறவு காணவில்லையே. இவ்வளவு நாள் ஆகுது. வாயார பேசுறதை தவிர ஆ, அவளை தொட்டு பார்த்திருப்போமா? அவள் நிழல் நம்ம மேல பட்டிருக்குமா? இல்லை. ஆனாலும் சண்டாள பாகரத்தை ஈவு இறக்கமில்லாத இப்படி செய்து விட்டார்களே. சரி, என்று பரதேசம் போக வேண்டுமே என்று பாரி எந்தனன் துணிந்தால் நடந்து நடந்து பழகை நல்லூர் என்னும் காட்டுக்குள் முக்காட்டுக்குள் வருகிறாள். முள்ளுகள் நிறைந்த காடுகளாம். ஆமா. அது முள்காடு. ஆ, கால சுவக்கில் சொல் மருவி முக்காடு என்று சொல்லுவார்கள். ஆமா. அந்த கள்ளியடி மூட்டிலே வருகிறான். ஒரு பெரிய ஓங்கி வளர்ந்த ஒரு கள்ளி மரம் நிழலாக இருக்கிறதா. அப்படி அந்த கள்ளி மரத்து மூட்டிலே வந்து துண்டை உதறி கீழே போடுகிறான். தன்னை அறியாத ஒரு வாசகம், முப்பழி உண்டு என்ற கள்ளி மரத்து நிழலில் அமர்ந்தான் பிராமணன். அங்கே இவ்வாறு இருக்க ஆதரவற்றவருக்கு ஆலமரம் நிழல் கொடுக்கும். ஆமா, ஆலமரம் நிழல் கொடுத்தாலே ஆலமரம் இனமே அழிஞ்சிடும். கள்ளல் என்று பெயரெடுத்தவருக்கு ஆ, கள்ளி மரம் தான் நிழல் கொடுக்கும். சரி. தம்பி, என்ன? சிவன் சொத்து குலம் நாசம். ஆமா, இவன் கைய வச்சது எங்க? சிவன் கோயில்ல. குலம் விடுமா? விடாதே. யார் மேல் ஆசைப்பட்டு? பெண் மேல் ஆசை கொண்டு. எப்படிப்பட்ட அருணகிரிநாதர் சுவாமிகளே ஆ, தாசி வீட்டுக்கு போய் இல்லாத நிலை வந்து என்ன நிலைமையில வந்திருந்தார் பாத்தீங்களா? குலமறியாத இவன் குலத்தின் மேல் ஆசைப்பட்டு தாய் தகப்பன் தேடி முதலை வரி கொடுத்து விட்டு அப்படி பரதேசம் போக வேண்டும் என்று நடந்து நடந்து முக்காட்டுக்குள்ளே கள்ளிமரத்து மூட்டில் அமர்ந்திருக்கிறான். இங்கே இவ்வாறு இருக்க சரி, நாட்டியமாட சென்றாலே லட்சுமி அவளுடைய அண்ணன் திருகண்ட நட்டுவனை பார்த்து சொல்லுகிறாள், ஆ, அண்ணா
தங்காய் நாட்டியம் முடிந்து விட்டது. ஆமாம்மா. நான் வீட்டுக்கு போகட்டுமா? போயிட்டு வாம்மா என்று வீட்டிலே வருகிறாள். சரி. தாயிடத்துல கேக்குறா, அம்மா என்னம்மா அவர் வந்தாரா? பிராமணனா? ஆமா. வந்துட்டு சண்டை போட்டு போயிட்டாண்டி. சண்டை போட்டு போயிட்டாரா? ஆமா. நீ அம்மா விட்ட காசு இருக்கான்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னா. சரி. காசு இல்லாதவனுக்கு காசு வீட்டுல இடம் இல்லைன்னா வெளியே போடாது. அவரிடத்தில் இருந்த காசு, சொத்து, சுகம், பணம் எல்லாம் நமக்கு தானமா கொடுத்திருக்கிறார். ஏடி, நான் கேட்டா கொடுத்தான், அவனா கொடுத்தான். அவனா கொடுக்கச்ச நான் வாங்காம விடுவேணும். நான் எப்படி ஆளு? நீ எப்படி ஆளுன்னு நீ சொல்ல வேண்டாம். ஆமா, கொடுக்காம ஆமா இருந்தாலும் ஆமா ஆமான்னு அனுப்பி விடணும். ஆமா. கொடுக்காம இருந்தாலும் தட்டி தட்டி சரி கூடவே 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 எல்லாம் கொடுப்பாங்க. சும்மா இருக்க கொடுப்பாங்க. எப்படி கேட்கணும்? உடமை சும்மா இருந்துகிட்டே கூட எப்படி கொடுப்பான்? செலவு எப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டான். ஐயா, கொடுக்க வைக்கணும். எப்படி? நம்ம குலம் அப்படி. ஆமா. ஆனா இவன் தந்தாலே காசு பணம் எவ்வளவு தந்திருக்கிறான்? எவ்வளவு கட்டு கணக்கே இல்ல. அவனை மறந்து மறக்க முடியாது. ஏன்? வாழ்ந்தாலும் அவரோடதாமா. என்ன? அப்போ இவ்வளவு நாளும் தூக்கி பால் ஊட்டி வளர்த்தேனே, இந்த தாய் உனக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம் கிடையாது. அதெல்லாம் ஒரு வயசு வருதான் தாய் தகப்பன். அதன் பிறகு ஒருத்தன் வருவான், கட்டிட்டு போவான், அவன் தான். உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போதான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக சென்றடையும்.